வெல்கம் டு தீபாவளி சீரிஸ் எபிசோட் 2. வாங்க, நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு நம்ம வீட்டுல பர்ச்சேஸ் பண்ண பேங்கிள்ஸ் தான் பார்க்க போறோம். எஸ், இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ன்றதால நம்ம நிறைய பேங்கிள்ஸும் ட்ரை பண்ணலாமேக்காக பேங்கிள்ஸ் வாங்கியதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாகவும் இருக்கும். ரெயின் ட்ராப்ஸ் இருக்கும், அண்ட் த்ரெட் பாக்ஸ் இருக்கும், குந்தன் பாக்ஸ் இருக்கும், ஆரி பாக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ட்ரெண்டிங்கான பேங்கிள்ஸ் தான் இது. எஸ், மீஷோல ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் சேல் அண்ட் ரொம்ப ட்ரெண்டிங்கான சேலும் இதுதான். ஏன்னா இது ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ், வேற ஒன்றும் இல்லை, அந்த ரீசனுக்காக தான். அதுவும் கலர்ஃபுல்லான ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இது. இது வந்து எல்லா தீமான கலரும் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகா சேஃப் அண்ட் செக்யூர்டா தான் கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லாம் பபிள் ட்ராப் வச்சிருக்காங்க அண்ட் பாக்ஸ்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. இதுதான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து மல்டி கலர் கொடுத்துருக்காங்க. மல்டி கலர்ல அண்ட் மாதிரி டார்க் வைன் கலர்ல இருக்கு நினைக்கிறேன். இது பிங்க்னு சொல்லாம டார்க் பிங்க்ல இருக்கு. செகண்ட் ஒன்னு இது லைட் பிங்க், இது கிரீன் அண்ட் ரெட் அண்ட் இதுவும் மல்டி கலர். இது ஸோ இது எப்படி பேர் பண்றாங்கன்னா, இது இப்படியே போட்டுக்கிறது கிடையாது, இது தனியா கொடுத்துருக்காங்க பேங்கிள் செட்டா. நீங்க மல்டி கலர் வேணா மல்டி கலர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேங்கிளுக்கு இடையிலயுமே வந்து இந்த கோல்டன் கலர் பேங்கிள் வச்சீங்கன்னா அழகா செட் ஆயிடும். ஸோ அந்த லுக்கே ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடுது. ரொம்ப ஹைலைட்டடா இருக்குல்ல. இது வந்து நம்ம எந்த சாரி வேணா போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கலருமே இருக்கிறதுனால அழகா பேர் ஆயிடும். ஸோ எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. அதனால தான் இது வர்த் ஃபார் ஹைப்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் வாங்கும் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 193, இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 183. எஸ், டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. டிஸ்கவுண்ட் சேல் தான் நானே வாங்கினேன். இப்போ டிஸ்கவுண்ட் சேல்ல இருக்கு இன்னுமே. இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா 185க்கு தாராளம் வாங்கலாம் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு. என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8ல நான் வாங்கினேன். எனக்கு இங்க கரெக்டா இருக்கும், அதனால நான் வாங்கினேன் 2.8. நல்லா இருக்கு. மற்றபடி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சரி, கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இப்போ இந்த சாரிக்குமே ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா நடுவில் இந்த கலர் வந்து மேட்ச் ஆகுது. ரொம்ப அழகா இருக்குல்ல. வர்த் ஃபார் த பிரைஸ் சொல்லலாம். கேக்குதா? எப்பவுமே நம்ம வந்து பேங்கிள்ஸ் வேர் பண்ணும்போது இப்பெல்லாம் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான் வந்து ரொம்ப அழகா ஹைலைட்டடா தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் ஹைலைட்டா தெரியுது. இன்னும் ரொம்ப அழகா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு அந்த பேங்கிள்ஸோட அழகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்து எல்லாமே எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது ஸோ சாரி, இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சு. இப்போ சேல்ஸ் போறதுனால இது வந்து யார் எந்த செல்லருமே வச்சிடல, இந்த செல்லர் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அதனால தான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சுன்னு தெரியல. இதுவும் அகைன் ஒரு ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். இது வந்து 2 செட் ஆக்சுவலி. பிங்க் கலர் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து 4 செட் இருக்கும். இது 3 and 3 அந்த பக்கம் 3 இருக்கும். சரிதா? இது வந்து நான் போட்டிருக்க மாதிரி ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல இந்த டிசைன் கொஞ்சம் நீட்டமா கொடுத்துருக்காங்க. சரிதா? ஹைட்டு இது நார்மல் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அந்த மாதிரியான டிசைன் இது. பட் ரொம்ப அழகா இருக்கு. இந்த சென்டர் ஒனுக்கும் சைட்ல இருக்கிறதுக்குமே டிஃபரன்ஸ் ரொம்ப தெரியுது. பாத்தீங்கன்னா சென்டர் ஒனுக்கு வந்து பீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க. சைட்ல பீட்ஸ் சின்ன தான் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல இருக்க நடுவில் இருக்க பிங்க் கலரோட ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. இது வந்து பெருசா இருக்கு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் இப்படி தூரத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகாவே தெரியுது. இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நான் வாங்கும்போது 467, இப்போ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 450 நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்ன ரேஞ்ச் கம்மியா என்ன பிரயோஜனம், அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. சாரி, நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா லிங்க் கிடைச்சதான் கண்டிப்பா நான் ஆட் பண்றேன், நான் ஷேர் பண்றேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கும்போது 2.8 தான் நான் சைஸ்ல வாங்கியிருந்தேன். நான் எல்லாம் நிறைவா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இது நீங்க வேணா ஒரே ஸ்ட்ரெச்சா கூட நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்க 2 கையிலயும் போட்டுக்கலாம். நீங்க நான் வாட்ச் கட்டி இருக்கிறதுனால நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்துலாமா நம்ம எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இந்த பாக்ஸா வந்து இடமா வந்திருக்கே தவிர, பட் ஆனா உள்ள இருக்க பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப அழகா ஸ்டடியா தான் வந்திருக்கு. ஏன்னா அது பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இதுல. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் த்ரெட்ல பண்ணியிருந்தாங்க, உள்ள த்ரெட்ல பண்ணியிருக்காங்க அண்ட் பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இதெல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா யூனிக்கா இருந்துச்சு. நான் இது எப்படி போடலாம்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு பேங்கிள் காலேஜ் ஏதாவது பர்சன் போறீங்க, காலேஜ் போறீங்க இல்லை ஆஃபீஸ் போறேன்ற பர்சன் இருந்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு சுடிதார் இருக்கு. நீங்க இந்த மாதிரி சிம்பிளா ஒன்று வேர் பண்ணிக்கலாம். நீங்க அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சாரியோட சுடிதாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று நீங்க வேர் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க 2 கூட வேர் பண்ணலாம். நீங்க இல்லை நீங்க ஒரு பிளெயின் சாரி, ஒயிட் கலர் சாரி இல்லை ஒயிட் கலர் சுடிதார் போடுறேன், அதுக்கு நீங்க கான்ட்ராஸ்டா மல்டி கலர்ல ஒரு பிளவுஸ் இல்லை மல்டி கலர்ல ஒரு ஷால் போடுறீங்கன்னா அப்போலாம் இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஃபுல் கூட நீங்க போட்டு போகலாம். அவ்வளோ அழகா இருக்கும். வைப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைப்ரண்டா அழகா இருக்கும். ரொம்ப அழகா எடுத்து காட்டும் நம்மளுக்கு. நல்லா இருக்கு.
எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுவும் 2.8 தான் நான் வாங்கியிருந்தேன். நான் சைஸ் ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு. பட் என்னன்னா நம்ம த்ரெட்ன்றதால கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ரெகுலர் யூஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. தண்ணியில் பட்டா கண்டிப்பா த்ரெட் எல்லாம் வந்து கம் போய் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வேர் பண்ற மாதிரி எனக்கு வெயிட்டா தெரியல, எனக்கு ஃபீல் இல்ல. அவன் நல்லா இருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சீரியஸ்லி நல்லா இருக்கு. இல்ல வந்து ஓவரால் 10 பீசஸ் இருக்கு. நான் வாங்கும்போது பாத்தீங்கன்னா 234. இப்போ ரேஞ்ச் பண்ணா 230. பட் நோ யூஸ் ஆஃப் இட். இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கிறாங்க இவங்க. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு வைப்ரண்டான கலர்ஸ்ல இருக்கு. இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு பேங்கிள் தான் பார்க்க போறோம். இதோட பேஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ்னு கொடுத்துருக்காங்க, கண்ணாடி வளையல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நான் வாங்கும்போது 234. இப்போ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 239. இட்ஸ் ஓகே. பட் ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை. 2.8 தான் வாங்கியிருக்கேன். தெரிஞ்சவங்களுக்கு தலையில கொடுத்துருக்காங்க. 2.8 அதான் நான் வாங்கியிருக்கேன். நான் பேங்கிள்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு இது 2 பேங்கிள்ஸ் வச்சிருக்காங்க உள்ள. இங்க தெரியுதா? 2 பேங்கிள்ஸ் வச்சிருக்காங்க. அது நடுவில் செட் பண்ண மாதிரி தான் இந்த ஸ்டோன் வச்சு ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டோனும் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குல்ல? இதுல என்ன ஒரு ஹைலைட்னா நமக்கு எல்லா கலரும் பேசிக் ஆஃப் கலர்ஸ் நிறைய இருக்கு நினைக்கிறேன். பிளாக் இருக்கு, ராம ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, அண்ட் நான் வச்சிருக்கேன் மெரூன் இருக்கு, அண்ட் மல்டி கலர்ல எல்லோ பேஸ் பண்ண மல்டி கலர்ல இருக்கு. எல்லோல பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ரெட் எல்லாம் பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு பிளவுஸ் அண்ட் நான் வேர் பண்ணிக்க சாரி வந்து மீஷோ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? இது நீங்க இப்படியே வேர் பண்ண பிடிக்கலாம் கூட பிளெயின் கண்ணாடி வேர் இருக்கும்ல, நீங்க இடையில போட்டுக்கலாம். நீங்க என்ன சாரி பேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த மாதிரியான காம்பினேஷனும் நீங்க வேர் பண்ணிக்கலாம். பிளவுஸ் அண்ட் சாரிக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும். இருக்குல்ல? கண்ணாடி வளையல் தான் இது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒர்த் ஃபார் தி பிரைஸ்னு சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது நான் வேர் பண்ணிருக்கேன் இந்த பிரைடல் பேங்க் தான் பார்க்க போறோம். ரொம்ப அழகா இருக்கு. நான் இதுல வாங்கும்போது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 297. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 306. விலை கூடி இருக்கு. ஆனா வந்து சேல்ஸ் பீரியட் போட்டிருக்காங்க. பட் நோ யூஸ் ஆஃப் இட், எதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சு. சாரி. டீடைலிங்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நான் இன்னொரு பேர் நான் எங்க கையில போட்டிருக்கேன். நான் இதுவும் 2.8 தான் வாங்கினேன். நான் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்க்க ரொம்ப நாள் நிறையவா இருக்குல்ல. நீங்க அப்படி நீங்க பிரைட் பர்சனா இல்லைன்னா கூட நீங்க ஃபங்க்ஷன் ஏதாவது வேர் பண்ணீங்கன்னா கூட 2 பக்கமும் கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம். நீங்க நல்லா இருக்கு. இந்த பேஸ் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. மேல ஜஸ்ட் த்ரெட் கொடுத்து மேல குந்தன் ஸ்டோன் வச்சிருக்காங்க. பட் ஒர்த் ஃபார் தி பிரைஸ். 297 தாராளமாக நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இந்த கிளாஸி ரொம்ப அழகா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? இது பார்த்தீங்கன்னா நான் 654 வாங்கினேன் இந்த பேங்கிள்ஸை. இப்போ 661 2.8 தான் வாங்கினேன். இதுவும் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் ஒர்க் வச்சது தான் பேங்கிள் தான் இது. இது என்னன்னா இது எனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லீஃப் டிசைன் கொடுத்தது தான். தெரியுது அவங்களுக்கு? இந்த லீஃப் டிசைன் கிளை மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க இடையில பூ வச்ச மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனால சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு, கச்ச கச்சன்னு இல்லை, ஆனா அழகா இருக்கு. அட் டைம் ரொம்ப பார்த்தே ரொம்ப பிரீமியமா தெரியுது. அதனாலயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 2 செட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இல்ல தெரியுதா? நல்ல ஒரு ரெட் கலர். இது அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 13 பேங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் 26 பேங்கிள்ஸ் தாராளமா நினைக்கிறேன். 600க்குலாம் அவ்வளோ அழகா பிரீமியமா இருக்கு. நீங்க இதை பிரைட்ஸே நீங்க போடலாம் தாராளமா. பிரைடல் வேர் தான் இது. ஏன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிளவுஸ் கொஞ்சம் லைட் கலரா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. 2.6 வாங்க 2.8 தான் வாங்கினேன். ஸோ கண்டிப்பா கரெக்டா இருக்கணும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. நீங்க பிரைட்ஸா நீங்க ஹெவியா இருக்கக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி நீங்க போகணும். நீங்க யாருமே இந்த மாதிரி வேர் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ரொம்ப கிராண்டா போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க அந்த மாதிரியான பர்சன்னா நீங்க எப்படி போகலாம். நீங்க ரொம்ப நல்லா இருக்கு. சில பேர் ஃபுல்லா கூட போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கண்ணாடி வேலை போட்டு அடி பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இதுவும் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? இப்போ
இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பிரைடல் வேற, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவைலபிலிட்டி காமிச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பேங்கிள் தான். இந்த பேங்கிள் எதுனால எனக்கு பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. இந்த பேங்கிள்ல அந்த முத்து கொடுத்தது, அந்த சங்கிலி மாதிரிலாம் வச்சதுதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப நிறைய நார்த் சைட்ல இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுது. ஆக்சுவலி இந்த மாதிரி பட்டப்பட்டியான பேங்கிள்ல அந்த பட்டு துணி இருந்துச்சுங்களா பார்டர், அதெல்லாம் கூட இதுல ஆட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு. மணிசம் கேக்குது அவங்களுக்கு ஜல் 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 ஜல். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. பேஸ் வந்து பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் ஆப்வியஸா ஒட்டிதான் வச்சிருக்காங்க. பட் ஆனா நல்லா இருக்குல்ல தூரத்துல பார்க்கும்போது. இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் எனக்கு இந்த பிளாக் கலர் பிடிச்சிருந்துச்சுன்னு நான் வாங்கினேன். 2.8 தான் வாங்கினா கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்டில் ஃபைன் செட் இருக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 288 நான் வாங்கினேன். இப்போ 291. சரி எல்லாம் ட்ராப் ஆயிருக்கு, எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தெரியலையா. டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சேலோட டிபெண்டா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்ணாடி வளையல் தான். இது பிளெயின் கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த பிளெயின் கண்ணாடி வளையல் செட் ஆஃப் 4 கொடுத்துருக்காங்க. ஒரு செட்லயுமே 24 இருக்கு. 2 டசன் இருக்கு. ஒன்னொன்னுலயுமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கொஞ்சம் வைப்ரண்டான கலர் தான் இருக்கு. கலர்ஸ் சூஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்ல. ஸோ நல்ல ஒரு ரெட் கலர், டார்க் ரெட் அண்ட் ஒரு லீவ் கிரீன் சொல்லலாம். நல்லா கிரீன் ஒரு பேசிக்கான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அவங்க. மெரூன் கலர், இந்த கலரும் இந்த கலரும் சேம் கிடையாது. இதுதான் உங்களுக்கு டார்க் ஷேடு, கொஞ்சம் லைட் ஷேடு. ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. பட் என்னன்னா எனக்கு கொஞ்சம் லைட் கலர்ஸ்ல கூட இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு, கலர் சூஸ் பண்ற மாதிரி. இந்த செலக்ட் நான் வாங்குவோம் 201, இப்போ 193 ரேஞ்சு. பட் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சு. நல்லா இருக்கு பேங்கல்ஸ், எதுவும் டேமேஜ் ஆகாம தான் இருக்கு. பேங்கல்ஸ் பெயின் பேங்கல்ஸ். வாவ் கலரே அழகா இருக்குல்ல. அதுல வர சவுண்டு அதான் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லா காமிச்சா நீங்க இரிட்டேட் ஆயிடுவீங்க போட்டு காமிச்சா. ஸோ நான் ஒன்று மட்டும் பேஸா போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது அகைன் ஒரு 2 பேங்கிள்ஸ் தான். இது பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் கொடுத்துருந்தாங்க. பிங்க் தனியா அண்ட் கோல்டன் தனியா தான் கொடுத்துருந்தாங்க. நான் தான் இந்த மாதிரி பேர் பண்ணியிருந்தேன். நீங்க வேணா இந்த மாதிரி 2 கைக்கு போட்டுக்கலாம். அப்படி வேணானா நீங்க ஒரு கைக்கு மட்டும் போடுற மாதிரி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சரிதான், நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மல்டிபிள் யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கோல்டன் தனியா யூஸ் பண்ணிக்கலாம், பிங்க் தனியா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 181 நான் வாங்கினேன். 184 இப்போ ரேஞ்சு. ஸ்டில் ஃபைன். பட் ஆனால் சேல்ஸ்ல இருக்கு, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போகல. அதான் அதே சஜஷன் நம்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது இந்த மாதிரி போடுறதும் ஒரு டிசைன்ல நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க செல்லர்ஸ். நம்ம எப்படியெல்லாம் மேட்ச் பண்றதுன்னு இருக்கு பேங்கிள்ஸ். நல்லா இருக்கு. இதுவும் 2.8 தான் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல. நல்ல ஒரு வைப்ரண்ட் பிங்க். இது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல இருக்கு என் கை இப்போ. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது அழகான கோல்டன் கலர் தான். வாவ் நல்ல வெயிட்டா இருக்கு. பட் ஆனா அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது இந்த கோல்டன் கலர் வந்து ரொம்ப பளிச்சுன்ற கோல்டன் கவரிங் கோல்டு மாதிரி கொடுக்காம ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. மேட்ஃபை மாதிரி ரொம்ப அழகா. பட் ஆனா கிளாஸியாவே இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. சவுண்ட் அவ்வளவா கேட்கல. பட் ஆனா அதோட அளவு கலகலகலன்னு இருக்கு பாருங்களேன். சின்ன கொடுத்ததுக்கு அளவா கொடுத்ததுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நான் வாங்குவோம் 130. இப்போ ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 127 நினைக்கிறேன். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அலாயின் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தெரியல, மெட்டலா என்னன்னு தெரியல. பட் ஆனா அலாயின் கொடுத்துருக்காங்க இதோட மெட்டீரியல். ஓகே பட் ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல. இது மட்டுமே கூட போட்டுட்டு போலாம். நம்ம அர்ஜென்ட் நீங்க இந்த விலையிலும் தேடி கிடைக்கலாம், இது மட்டுமே தாராளமா அழகா வேர் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது நான் வாங்கின ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 181க்கு நான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா 164. பட் என்ன யூஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. நோ யூஸ் ஆஃப் இட். இதுவும் அகெயின் கண்டிப்பா சேல்ஸ்ல வந்து நிறைய போயிருக்கும். அதனால அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சான்னு தெரியல. கண்டிப்பா லிங்க் கிடைச்சோன்னா உங்களுக்கு நான் லிங்க் நான் ஷேர் பண்றேன்னு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நீங்களும். இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் வந்து வச்ச மாதிரியான பேங்கிள். இது இந்த வெல்வெட்லயே பிளெயினா கொடுக்காம கட் ஒர்க் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஓ வாவ், கண்ணாடி வளையல் இது. ஆமா, அந்த டிசைன் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு கட் வச்ச மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கலர்ஸ், எல்லோ, ரெட், கிரீன், நல்ல ஒரு ராயல் ப்ளூ இருந்துட்டு இருக்கும். கண்ணாடி வளையல் வேற நல்லா இருக்குல்ல? என்ன முடிச்சிருக்கேன் எனக்கு இது எல்லா கலருமே நல்லா இருக்கு ஆக்சுவலி. வா, வள்ளிய நிறைஞ்ச மாதிரி இருக்குல்ல? நல்ல கலர் வெல்வெட்ல போட்டோன்னே வா, செம்மையா இருக்கு. தானமான ஒர்த் பிரைஸ் சொல்லலாம் நம்ம. நல்லா இருக்குல்ல? இல்ல காட்டன் சைஸ் நல்லா இருக்கும், ஸ்லீவ் சைஸ் நல்லா இருக்கு. பார்டர்ல மட்டும் நீங்க ஏதாச்சும் ஒரு கோல்டன் பேங்க் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, நிறைய பேங்கிள்ஸ் இன்னும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிறைய பேங்கிள்ஸ் வந்து வரவே இல்லை. எனக்கு ஆர்டர் போட்டோடனே பிளேஸ் பண்ணோடனே வந்து ஆர்டர்ல கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சு நிறையவே. அதனால பேங்கிள்ஸ் எனக்கு நிறைய கிடைக்கல. சாரி. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய பேங்கிள்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் பேச சந்திக்கலாமா? அண்ட் தென் பை ஃப்ரம் உங்கள் ஜெம்னா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.